ஒரு டேஸ்டியான ராமென் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? இப்படியெல்லாம் சொல்லணும்னு எனக்கு ஆசை தான். ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால அப்படி சொல்ல முடியாது. ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டோம். ஸோ என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு தான் போனோம். அந்த கடை பேரு ஹினோதயா ராமன். எங்க வீட்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் பக்கத்துல தான் இருக்கு. அங்க நாங்க ஆர்டர் பண்ணது வந்து வீகன் மீசோ ராமென், க்ளூட்டன் ஃப்ரீ ரைஸ் நூடுல்ஸ்ல டோஃபுலாம் போட்டு ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. நான் எப்படின்னா என்னதான் வெளில சாப்பிட்றேனோ அதை வந்து வீட்டில் வந்து ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவேன். கட் டு தட் தீபாவளிக்கு முன்னாடி நாள் எங்களோட ஃபர்ஸ்ட் தீபாவளி வேற. ஃபேமிலி கிட்டேலாம் கொஞ்சம் தூரமாக இருக்கனால வி வாண்டட் டு டூ சம்திங் ஸ்பெஷல். ரேண்டமாக எங்கள் லோக்கல் ரோஸ்டர்கிட்ட போய் காஃபி பவுடர் வாங்க போகும்போது வி சா திஸ் ஜாப்பனீஸ் சூப்பர் மார்க்கெட் மிட்சுவான்னு. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டது வந்து டேஸ்டியாக மட்டும் இல்லாமல் வயிற்றுக்கு ஒரு மாதிரி லைட் வெயிட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் அப்போவே கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஓகே வீட்டில் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு. பட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, எப்போதும் நான் தான் எக்ஸைட் ஆவேன், இந்த வாட்டி என் ஹஸ்பண்டும் வாஸ் வெரி எக்ஸைட்டட். அந்த கிராசரி ஸ்டோர் உள்ள போனால் எதுவுமே இங்கிலீஷில் இல்லை, எல்லாம் ஜாப்பனீஸில் இருக்குது. ஒன்றுமே புரியல. ஒரு 2 மணி நேரம் அந்த கடைக்குள்ளே ஒரு 100 தடவை நடந்து ஒரு இன்க்ரீடியன்ட் விடாமல் எல்லாத்தையும் எடுத்தோம். இதுதான் நம்ம நூடுல்ஸ் மேலே போர் பண்ண போகிற சூப். க்ரீமியாக செம்மையாக இருக்குல்ல? கடைசியாக பார்த்துக்கோங்க ஏன்னு சொல்கிறேன். இது வீகன் ராமென் பவுலுங்கிறதுனால நார்மல் மில்க்குக்கு பதிலாக சாய் மில்க் தான் யூஸ் பண்ணுறோம். இன் ஜென்ரல் பிளான்ட் பேஸ்ட் மில்கே வந்து நம்ம பட்டு போல தான் பார்த்துக்கணும். ரொம்பலாம் சுட பண்ணோன்னா பிரிஞ்சு போயிடும். எனக்கு இது நல்லாவே தெரியும். மனசில் எனக்கு ஏதோ ரொம்ப ஒபீடியன்ட் ஒய்ஃப்னு நினைப்புன்னு நினைக்கிறேன். நான் என் ஹஸ்பண்ட்ட கேட்டேன், அணைச்சுட்டுமா அடுப்பேன்னு. இல்லை அப்படியே சிம்ல விடுனார். நானும் அதை அப்படியே கேட்டுட்டேன். அப்புறம் என்ன, கேர்டில் ஆயிடுச்சு. அது வாய் மூட்டு சாப்பிட்டுட்டோம்.